الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. சங்கி பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமதானுடைய நோன்பை அடைந்து அவனுடைய நோன்பை பரிபூர்ணமாக நோற்று கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் நோன்பை பற்றி எப்படியெல்லாம் அது கடமைகள் என்பதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக சொல்வார். நாம் தற்போது இந்த நேரத்திலே நோன்புகளில் உச்சகட்டமாக ரசூலுல்லாஹ் இப்படி பேசினார்கள், ரமதான் நம்முடைய நோன்பில் ஒரு நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக எத்தனை நோன்புகள் நோற்றாலும் அந்த ஒரு நோன்புக்கு சரிசமமாக ஆகாது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஒரு நோன்பை நாம் பரிபூர்ணமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தடங்களின் காரணமாக அந்த நோன்பு விடுபட்டு விட்டது என்று சொன்னால் நோன்பு எப்படி விடுபடும், அதனுடைய முறித்தல்களாம் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் அந்த நோன்பை மிக சரியாக நோற்பதற்குண்டான வாய்ப்பாக அமையும். இல்லை அதனுடைய சட்டத்திட்டங்களே நமக்கு சரிவர தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே அந்த நோன்பு நம்மை விட்டும் போயிருக்கும். ஆனால் நமக்கு கடைசி வரையும் பசியும் தாகமும் மட்டும்தான் மீதமாக இருக்கும். எனவேதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் என்பது மிக முக்கியம். ரசூலுல்லாஹ் இப்படியே சொன்னார்கள், மையுரீதுல்லாஹு கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். உங்களில் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் இந்த மார்க்கத்தின் விஷயத்தில் அதிகம் விளக்கம் பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே சிறிது நேரம் அமர்ந்து கொஞ்ச நேரம் இது முடிந்துவிடும், கலைந்து செல்லாமல் முழுமையாக கேட்டு ஒரு சில சட்டங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. முதலில் மார்க்க சட்டம் என்பது எவ்வளவு முக்கியம். பொதுவாகவே ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அமலில் நமக்கு அதிகம் ஆர்வமும் வர வேண்டும் என்றால் அந்த சட்ட திட்டங்கள் எதனால் முறியும் எதனால் பரிபூர்ணமாகும் என்று தெரிந்து கொண்டால்தான் அந்த அமலை பரிபூர்ணமாக செய்ய முடியும். ஆனால் நம்மில் பலர்களுடைய நினைவு என்னவென்று சொன்னால், தங்களுக்கு தாங்களே சில அமல்களை இது இப்படித்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம தொழுகையாளிகளாக இருப்போம், நம்ம அதிகமாக சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செய்யறது தான் கரெக்டு, இதை போய் அசத்துல என்ன கேட்கறது என்பதாக நம்மை நாம் பல விஷயங்கள் அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் காலம் முழுக்க அது தவறாகத்தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். சஃபர்ல ட்ரெயின்ல போறோம்னு சொன்னா தொழுகிறது ஃபர்து. அதே நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கி தொழுக வேண்டும். கிப்லாவுடைய திசை முன்னோக்காமல் தொழுதால் தொழுகை கூடாது. இப்ப பல பேர்கள் பலவிதமாக ட்ரெயின்ல தொழுகக்கூடியவர்களை பார்க்க முடியுது. சில பேர் உட்கார்ந்து தொழுவாங்க, சில பேர் வேற பக்கமா நின்று தொழுவாங்க. கிப்லா ஒரு திசை இருக்கும், அவங்க ஒரு திசையில நின்று தொழுவாங்க. இதெல்லாம் போய் ஏன் இப்படி தொழுறீங்க, கிப்லா ஒரு பக்கம் முன்னோக்கி தொழுவது ஃபர்லாச்சே என்று அவரிடம் கேட்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, கிப்லாவின் பக்கம் முன்னோக்குவது ஃபர்ல் தான், ஆனா முன்னோக்குறதுக்குரியான வாய்ப்புகள் இங்க இருக்குதா? இங்க பாருங்க, இந்த பக்கம் தான் சுத்தமா இருக்கு, இப்படிதான் தொழுவ முடியும். சரி, நீங்க கிப்லாவை முன்னோக்குறது ஃபர்துன்னு சொன்னாலும் கூட கொஞ்ச தூரம் தான் அந்த ஃபர்ல பின்பற்ற முடியும். கொஞ்ச தூரத்துல போய் ஒரு 4 ரக்காயத்துக்கு முன்னால ட்ரெயின் பல மாதிரியாக திரும்பி போயிடும். இப்போ உங்களால எப்படி கிப்லாவை முன்னோக்க முடியும்? முன்னோக்குறது தான் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரையும் முன்னோக்கணும், முடியல. அப்ப என்ன செய்யறது? எங்க சுத்தமா இருக்கும் அங்க தொழுதுட்டு போயிட வேண்டியதானே என்று அவர்களே ஒரு தனி மசாயிலை எடுத்து நடைபோட்டு சொல்கிறார்கள். இதை முழுக்க மார்க்கம் தடை செய்கிறது. ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா தெரிஞ்ச ஆளுங்களிடம் கேட்கணும், இல்ல அதை குறித்து புரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். நம்மள நாமே சில விஷயங்கள்ல இதுதான் சரி என்று செய்தால் கடைசியிலே அது தவறாக வந்து அமையும். அது மாதிரிதான் அப்படியான சூழ்நிலையிலே அப்போ அந்த நேரத்துல என்ன செய்யணும்? கிப்லாவை முன்னோக்குறதும் ஃபர்து, அதே நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கி தொழுவதற்குண்டான வாய்ப்பும் கிடையாது என்றால் இதற்குத்தான் சரியாக மார்க்க அறிஞர்கள் சட்டத்தை கொடுக்கிறார்கள். கிப்லாவை முன்னோக்குவதல்ல, கிப்லாவை அந்த இடத்திலே தேடுவது ஃபர்து.
தஹர்ரி என்று சொல்வார்கள். இது என்ன, கிபிலாவுடைய திசை என்னவென்று நான் தேடி இருக்க வேண்டும். உதாரணமா நான் இப்ப ட்ரெயின்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் யார்ட்டையாச்சும் ஆலிம்களிடம் எந்த பக்கம் கிபிலான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது. இல்ல ஏதாச்சும் ஜமாத்தா தொழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த பக்கம் நின்று தொழுகிறாங்கன்னா அப்ப இந்த பக்கம் தான் கிபிலாவா இருக்கும் என்று கிபிலாவுடைய திசையை தேடுகிறோம் அல்லவா. தேடுதலுக்கு பின்னால் நான் நின்று தொழுகிறேன். இப்ப தொழுது முடிச்சுட்டேன். இப்ப என் தொழுது முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க இந்த பக்கம் தான் கிபிலா நினைச்சு தொழுதீங்க, சில பேரும் அங்கதான் தொழுதாங்க, ஆனா அது தவறு, உண்மையிலே கிபிலா இந்த பக்கம் தான் என்று சொன்னாலும் கூட எனது தொழுகை நிறைவேறிவிடும். ஆனா அப்படி இல்லாம நான் இப்படி தொழுகிறேன், என்னன்னா இந்த பக்கம் தான் சுத்தமா இருக்கு, இங்க பக்கம் தான் கரெக்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பாட்டுக்கு தொழுதுட்டேன். அந்த கிபிலா திசையை தேடாமலே தொழுது விட்டேன் என்றால் இப்போ அந்த கிபிலா திசையில் நான் தொழுவது கூடாது, என் தொழுகை கூடாது. அப்ப ஷரியத் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு சட்டத்தை அமல் செய்வதற்கு முன்னால் அந்த சட்டத்திட்டத்தை நாம் தேடி இருக்க வேண்டும். இது சரியா, இந்த விஷயத்துல நம்ம அமல் செய்யலாமா என்று அந்த தேட்டம் இருந்தால்தான் அந்த சட்டமே ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் நம்மள பல பேர்களுடைய நினைவு என்னன்னு சொன்னா, சட்டமே தெரியாது, ஆனா யாராச்சும் ஏதாச்சும் வந்து கேட்டுட்டா தொழுகையாளியா இருப்பாரு, அதனால அவரை நம்பி வந்து கேட்பாரு. இவரும் சரி எப்படி நம்ம பதில் சொல்வதுன்னு தெரியல, நம்ம சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது என்று சொல்லி ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருவார். ஆனா அது அவருக்கே தெரியாது அது சட்டம் கரெக்டா தவறான்னு. இது பல நேரங்களில் இப்படி நடக்குது. ஒரு சட்டம் நமக்கு தெரிந்தால் சொல்லணும், தெரியலன்னா ஆலிம்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லுவேன். இல்ல ஆலிம்களுக்கே தெரியலன்னா நான் பார்த்து சொல்றேன், கிதாபை பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கணும். ஆனால் அந்த சட்ட திட்டத்தில் பல நேரத்தில் நாமே முடிவெடுக்கிறோம். இது சஹாபாக்களே இந்த நிலை இருந்துச்சு. சஃபர்ல, நீண்ட சஃபர்ல சஹாபாக்கள்லாம் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாயிருச்சு. அப்ப அவருடைய தலையிலையும் நல்ல காயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அவர் குளிக்கலாமா வேண்டாமான்னு எல்லாத்திலையும் கேட்கிறார். இப்போ ஒரு சஹாபி இப்படியே சொல்லிட்டாங்க, எவ்வளவுதான் காயமா இருந்தாலும் என்ன செய்யறது, ஜனாபத்துடைய நேரம் பெருந்தொடக்கு, இப்ப நீங்க குளிக்காம இருந்தா இப்படி சரியா வரும், குளிச்சுதான் ஆகணும் என்று சொல்லி விடுகிறார்கள். அந்த காயம் எவ்வளவு இருக்கு, அவருடைய நோய் குளிச்சா என்னவாகும் அதெல்லாம் பார்க்கல, ஜனாபத்தாச்சே அதை மட்டும் யோசனை கொண்டு குளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த சஹாபியும் போய் குளித்து விட்டு தொழுகைக்கு தொழுது விடலாம் என்று தொழுது விட்டார். ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருடைய மூளையில இருந்த ஒரு மூளை கசிவினால, குளிச்சதுனால தண்ணீர் உள்ளே ஏறுவதன் காரணமாக அந்த சஹாபி மௌத்தாகி விட்டார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், ஒரு சஹாபியை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே என்றே பேசினார்கள். இப்ப சட்டத்திட்டங்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்லியிருப்பார்கள். எனவே அதே போலதான் இந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களையும் நாம் உள்வாங்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாரங்களிலே நோன்புடைய சட்டத்திட்டங்களை நாம் கேட்கலாம். முதலில் இருந்து போகலாம். சஹர் வைப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பரக்கத். சஹர் சாப்பாட்டிலே பரக்கத் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நஸ்ரானிகள், யூதர்கள் எல்லாம் நோன்பு எப்படி வைப்பாங்கன்னா சஹர் இல்லாம நோன்பு வைப்பாங்க. நம்முடைய நோன்புக்கும் அவருடைய நோன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே நாயகம் சொன்னார்கள், அது சஹர் தான் என்று சொன்னார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாயகம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம ஏராளமானவர்கள் அமலும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, உங்களுடைய நன்மை நீளமாக்கப்பட வேண்டும் என்றால், நலவை நீங்கள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சஹருடைய நேரத்தை தாமதியுங்கள். தாமதமா சஹர் செய்யுங்க. நோன்பு திறக்கும் இஃப்தாரை விரைவுபடுத்துங்கள், சரியாக இஃப்தார் செஞ்சுக்கோங்க அப்படின்றத ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சுதான் பெரும்பான்மையான நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, சஹரை தாமதப்படுத்தணும். எந்த அளவுக்கு தாமதப்படுத்திடுறோம், ஃபஜர் வரும் வரையும் தாமதப்படுத்திடுறோம். சில வீடுகள்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றணும், ஃபஜருக்கு அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லும் பொழுதுதான் பழம் தொண்டையில இருக்கும் பொழுது திடீர்னு தண்ணியை குடிச்சு அந்த பழத்தை இறக்கிட்டு நியத்து சொல்ற. அப்ப இது மாதிரியான நோன்புகளை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை தாமதப்படுத்துங்கள் சொன்ன ஹதீஸ் உண்மை, அது கட்டாயம் சரியான ஹதீஸ் தான். ஆனா ஒரு சட்டமை நாயகம் சொல்கிறார்கள் என்றால் முதல் விஷயம் அது எப்ப சொன்னாங்க, எதனால சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, இதையெல்லாம் நாம் யோசித்து தான் அந்த சட்டத்திற்குள்ளே போகணும். எப்ப சொன்னாங்கன்னு தெரியல, யாருக்கு சொன்னாங்கன்னு சொன்ன, எதனால சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா தாமதிக்கணும்னு சொல்லிட்டாங்க, எனவே நான் தாமதிக்கிறேன், ஃபஜர் வரையும் தாமதிக்கிறேன் என்றால் கண்டிப்பாக அது தவறு. அப்ப இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் எதற்காக சொன்னார்கள் என்றால், யூதர்கள் எப்படி நோன்பு இருப்பாங்கன்னா, அவங்களுடைய சஹர் முன்னவே இருக்கும், ரொம்ப முன்னாடி இருக்கும். முன்னாடினா 12 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் இல்லை,
நம்ம டின்னர் சாப்பிட்ற நேரத்தில் அவங்க இரவு உணவாக சகுறு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அடுத்து தனியாக சகுருக்கெல்லாம் எதிக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த வித்தியாசை சொல்வதற்காக தான் சொன்னாங்க, அந்த யூதர்கள் மாதிரிலாம் நீங்க நோன்பு வைக்காதீங்க, நீங்க சகுறு செய்யணும், தனியா தூங்கிட்டு அதுக்குன்னு தனியா எஞ்சி தகுறு செய்யணும். அதனால நீங்க சகுற அவங்கள கவனிச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் தாமதப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா? தாமதப்படுத்துங்களுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? அந்த மீனிங் இதுதான். என்னன்னா, அவங்கள மாதிரி நீங்க விரைவா செய்ய வேணாம், தாமதப்படுத்துங்கள்னா இப்படி நீங்கள் சகுரை அந்த நேரத்திற்கு முன்னால் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தாரை நீங்கள் விரைவுபடுத்துங்கன்னாங்க, சரியா இஃப்தார் பண்ணிக்கோங்கன்னாங்க. அதனால பல பேர்களுடைய நிலை இப்போ இப்படிதான், இஃப்தாருடைய டைமுக்கு கொஞ்சம் முன்னாலே நோன்பு திறந்துடுறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, இஃப்தாரை முன்னாலேயே செய்ய சொல்லிட்டாங்க, நோன்பு திறக்க சொன்னாங்க. இதையும் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? சஹாபாக்கள் எப்பொழுதுமே அமல்களில் அதிக ஆர்வமுடையவர்கள். அதனால மக்ரிபுடைய தொழுகை நெருங்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, மக்ரிபுடைய தொழுகை ஃபர்து நெருங்கிருச்சு, இப்ப நோம்பு தொழுதுருந்தா ஃபர்துடைய நேரத்தை கடந்து போயிடலாம், அதனால மக்ரிபை தொழுதுட்டு நோம்பு தொழுதலாம், மக்ரிபை தொழுதாங்க. அடுத்து சுன்னத்தையும் தொழுதலாமே, அவாபின் இருக்கு, அவாபினையும் தொழுதலாமே, அவாபினை தொழுது சில சஹாபாக்கள் நோன்பு திறக்கும் அளவுக்கு பிந்துச்சு. இன்னும் சில பேர் இஷா வரையும் போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீங்க நோன்பு திறக்க கூடாது, நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களை விரைவுபடுத்துங்கள், சரியா நோன்பு தரங்க அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் சொன்னாங்க. சட்டங்கள் சொல்லும் பொழுது ஒரு சட்டத்தை நாயகம் சொன்னார்கள் என்றால், முதலில் அந்த சட்டம் எப்பொழுது சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எதனால் சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் நாம் விளங்கினால்தான் அந்த சட்டத்தை சரியாக எடுத்து அமல் செய்ய முடியும். இல்லை என்றால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமலே போய்விடும். முதல் விஷயம் இது. இரண்டாவது, நோன்பு யாருக்கு கடமை? நோன்பு என்பது பருவமடைந்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமை. இப்ப சிறுவர்களுக்கு கடமை இல்லை, அறிவு புத்திசாலினம் உள்ளவர்களுக்கு கடமை, அறிவு பேதளித்தவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இப்ப சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்பு நோக்கலாமா? நோன்பு நோக்கலாம், கூடும், ஆனால் கடமை என்பது இல்லை. அதே மாதிரி மாதவிடாயான பெண்களுக்கு நோன்பு நோற்பது அந்த மாதிரி நேரத்தில் கடமை இல்லை. பிரசவத்தீட்டினுடைய பெண்களுக்கும் நோன்பு நோற்பது கடமை இல்லை. இவர்களுக்கெல்லாம் கடமை இல்லை, கடமை இல்லை என்றுதான் சொல்கிறோமே தவிர, அந்த நோன்பை பின்னால நோக்கணுமா? கண்டிப்பா நோக்கணும். பின்னால அந்த நோன்புகளை அவர்கள் எடுத்து வைக்கணும். சரி, மாதவிடாயுடைய பெண்மணியோ பிரசவத்தீட்டுடைய பெண்மணியோ நோன்பு வச்சுட்டாங்க, வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வீட்டில் கடைசியா நோன்பு திறக்கிறது 6:25னா 6:22க்கு அசுத்தமாயிடுறாங்க. இப்ப இவங்க என்ன செய்யலாம்? 3 நிமிஷம் தானே, 2 நிமிஷம் தானே, இதெல்லாம் மன்னிச்சிட மாட்டானா? பல பேர்கள் இப்படிதான், ஏதாச்சும் ஒரு அமலை செஞ்சுட்டு அது என்னங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம், அல்லாஹ் மன்னிப்பானு மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்மளே ஒரு சட்டத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. மார்க்க அறிஞர்கள் எதை எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அதை அப்படி செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு அல்லாஹ் கஃபூர் கஃபூர்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் சரி சரிட்டு போனா கடைசியில் அமல்கள் நன்மைகள் அமல்கள் எதுவுமே இருக்காது. இப்போ மார்க்க அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் அசுத்தமானாலும் அது அசுத்தம் தான், நோன்பு முறிந்துவிடும், அந்த நோன்பை இன்னொரு நாட்களில் அவங்க நோக்க வேண்டும். இப்போ பிரசவத்தீட்டுடைய பெண்மணிகள், கர்ப்பிணி பெண்மணிகள், இவங்களுக்கெல்லாம் இதுதான் சட்டம். முன்ன காலத்துல இருந்துச்சு, கர்ப்பிணி பெண்மணிகள்லாம் ரொம்ப ஆர்வமா நோன்பு வச்சாங்க. எப்படின்னு சொன்னா, அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால நான் நோன்பு வச்சா எனக்கு 2 நோன்பு கிடைக்கும், அதனால என் குழந்தையும் நோன்பு வைக்கும், நானும் நோன்பு வைப்பேன் என்பதாக அவருடைய உடல் பாகு அதிகமாக நோன்பு வச்சாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் டாக்டர்கள் இந்த மாதிரியான நோன்பு எல்லாம் வேண்டாம், தண்ணி சத்து வேணும், அதனால நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிறதுக்கு நோன்பு வைக்க வேண்டாம் என்று நல்ல தெரிந்த டாக்டர்கள் மூலமாக சொல்லப்பட்டால் அவர்களும் நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் விட்ட நோன்பை மற்றொரு காலத்திலே அவர்கள் நோக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நோயாளியாக இருந்தால், நீண்ட சஃபரில இருந்தால் அவர்களும் நோன்புகளை விட்டு வேறு காலங்களில் நோற்றுக் கொள்ளலாம். இப்ப நோயாளி என்றால் எந்த அளவுக்கு அவர் நோயாளியா இருக்கிறாருன்றத நமக்கு இங்க தெரியணும். வெறுமனையே சும்மா சும்மா நமக்கு அன்றாட வரக்கூடிய நோய்களை எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு என்னால நோன்பு வைக்க முடியாது, எனக்கு அதிகமா தலைவலி இருக்கு, இன்னைக்கு என்னவோ எனக்கு வித்தியாசமா வயிற்று வலிக்குது, அது அதிகமா சூடாயிடுச்சா நான் என்ன பண்ணுவேன் என்றெல்லாம் நினைச்சு நான் நோயாளி தானே நோன்பு விடலாமான்னா நமக்கு அனுமதி கிடையாது. இப்ப எது மாதிரியான நோன்பு இங்க விடப்படக்கூடியது என்று சொன்னால், நோன்பு வைப்பதினால் அவர் உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நோன்பு விடணும். பிபி சுகர்லாம் இருக்கிறவங்க நீங்க அசால்ட்டா நோன்பு விட்டுட்டு போயிடுறாங்க, அதுக்கு ஃபிதியா என்னவோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் தவறு.
என்னன்னா அவங்களுடைய அந்த சரியான மாத்திரை மெடிசனை காலையில சகத்துல போடணும், இஃப்தாருக்கு பிறகு போடணும், போட்டு பார்க்கணும். அவங்களால ஓரளவு நோன்பு நோக்க முடியும்னா நோன்பு நோட்டுக்கொள்ளலாம். இல்ல அப்படி போட முடியல, திடீர்னு வேற ஏதாவது ஆயிடுது, ரொம்ப நடுக்கம் வந்துடுது, வேற ஏதாவது சூழ்நிலை ஆயிடுதுன்னு சொன்னா அந்த மாதிரி செயல்பாடுகள் தேவையில்லை. அவர்கள் நோன்புகளை பிறிதொரு காலத்திலே நோற்றுக் கொள்ளலாம். இப்போ இன்னொரு காலத்துல நோன்பு நோக்கிறதுனா எப்படி என்றால், அந்த நாட்களிலே அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். நோன்பு இது மாதிரியான நோயாளிகளுக்கு பிறிதொரு காலத்திலே நோன்பு நோற்பதற்கு அவசியம் கிடையாது. அவங்க தான் இந்த ஃபிதியா கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஃபிதியாவை அவங்க கொடுக்கணும். அல்லாஹ் என்ன ஃபிதியாவா சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு முத்து சதக்கா செய்யணும், ஒரு அரிசி முத்து சதக்கா செய்யணும் என்று சொல்கிறார்கள். அதனுடைய அளவு ஷாஃபியாக்கள்கிட்ட 800 கிராம். 800 கிராம் அரிசி. அவர் ரொம்ப நோயாளியா இருக்கிறாரு, இல்ல ரொம்ப வயதானவராக இருக்காரு, அவர் நோம்பு வச்சா ஏதாவது ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாருன்னா இவங்க எல்லாம் சதக்கா செய்யணும். என்ன சதக்கா செய்யணும்னா 800 கிராம் அரிசி சதக்கா செய்யணும். 800 கிராம்னா சரியா தங்கத்தை நெருக்கிற மாதிரி நெருத்து கொடுக்கறது இல்ல, கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஒரு 1 கிலோன்னு வச்சுக்கலாமே. 1 கிலோன்னா 29 நாட்களில் 29 கிலோ, இல்ல 30 நோம்புனா 30 கிலோ. இப்ப இந்த 30 கிலோவை அவர் கொடுக்கணும். மொத்தமாகவும் கொடுக்கலாம், சில்லறையாகவும் கொடுக்கலாம். இல்ல நோம்பு 1 வந்துருச்சுன்னா அந்த 1லயே ஒரு 30 கிலோ 29 கிலோ அரிசி வாங்கி ஒரே வீட்டுல கொடுத்துட்டாலும் நிறைவேறும். இல்ல ஒவ்வொரு ஆளுக்காலா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒவ்வொரு ஆளா கொடுத்தாலும் கூட அதுவும் அவருக்கு கூடுமாகும். ஆனா கொடுக்கக்கூடிய அந்த நபர் முஸ்லீமாக இருக்கணும், ஜகாத்தை பெற்றக்கூடியவராக அவர் இருக்கணும். ஹனஃபியாக்களை பொறுத்தவரையும் அது டபுள் ஆகுது. 800 1 கிலோ 600 கிராம் ஆகுது. இப்ப இந்த 1 கிலோ 600 கிராம் அரிசியை ஹனஃபியாக்கள்கிட்ட கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்ட இதே தான் சட்டம். ஆனா சில பேர்கள் இப்படி ஒரு தவறான என்னன்னு சொன்னா, நம்ம கொடுக்கிற அரிசியினால அவங்க அந்த அரிசியை வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சோறாக்கி நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் சட்டத்துல கிடையாது. கொடுக்கணும். எதுக்காக நம்ம கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம விட்ட நோம்புக்காண்டி சதக்கா செய்யறோம், அவ்வளவுதான். அந்த அரிசியை அவங்க வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க, விற்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. ஜகாத்துக்கு தகுதியானவங்களான்னு பார்த்து கொடுத்துட்டா அந்த கடமை நம்மை விட்டு நிரம்பேறி விட்டது என்பது பொருள். எனவே இது போல சிறு சிறு சட்டங்கள் எல்லாம் நுணுக்கமான சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அதை அறிந்து கொண்டால் நோன்புகளை பரிபூர்ணமாக நோற்பதற்குரிய பாக்கியம் கிடைக்கும். வரும் வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். வல்ல அல்லாஹ் அதைக்கு நம் அனைவருக்கும் அதை கேட்கக்கூடிய அறியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாசிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.